வணக்கம் வருங்கால ஃபார்மசிஸ்ட்களே. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்க்காக எனர்ஜெட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற என் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆனா செம்ம இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்கிற நமக்கெல்லாம் இதயம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுதான் பயோ எத்திக்ஸ். அதாவது பேஷண்ட்களை வச்சு ஒரு ரிசர்ச்சோ இல்லை ஒரு மெடிக்கல் முடிவோ எடுக்கிறப்ப என்னென்ன ரூல்ஸ் பாஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான வரைமுறை தான் இது. இந்த டாபிக்ல இருக்கிற தத்துவங்களையும் வரலாற்றையும் எக்ஸாம்ல கேட்டா ஈஸியா அட்டன் பண்ண நான் சூப்பரான ட்ரிக்ஸும் நிமோனிக்ஸும் சொல்றேன். உட்கார்ந்து கவனிங்க. 1. பயோ எத்திக்ஸின் 4 தத்துவங்கள், த 4 பிரின்சிபிள்ஸ். பாஞ்ச் ட்ரிக். இந்த 4 ரூல்ஸ் தான் மெடிக்கல் எத்திக்ஸோட 4 தூண்கள். இந்த 4 வார்த்தைய பேங்க கொஞ்சம் ஸ்டைலா பாஞ்ச் BANGன்னு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பி பெனிஃபிசன்ஸ், பெண்ணை செய்தல். பி ஃபார் பெனிஃபிட். நோயாளி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, யார் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாலும் சரி, அவங்களுக்கு சரியானதை மற்றும் நன்மையை மட்டுமே டாக்டர்கள் செய்யணுங்கிற உறுதி. ஏ அட்டானமி, சுய உரிமை. ஏ ஃபார் ஆட்டோ. ஒரு நோயாளி தன்னோட ஆட்டோவை தானே ஓட்டுற உரிமை, தனக்கு என்ன நோயின்னு முழுசா தெரிஞ்சுக்கிற உரிமையும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்றதா வேணாமான்னு பேஷண்டே சொந்தமா முடிவெடுக்கிற உரிமை தான் இது. கேப்பபிலிட்டி ஆஃப் மேக்கிங் டிசிஷன்ஸ். ஒருவேளை நோயாளி முடிவெடுக்க முடியாத கோமா அல்லது சுயநினைவற்ற நிலையில் இருந்தால் அப்ப மட்டும் மருத்துவர் அவர்களுக்கு பாதுகாப்பரனா நிக்கணும். என் நான் மேலிஃபிசன்ஸ், தீங்கு செய்யாமை. என் ஃபார் நோ மேலிஸ், நோ ஹார்ம். சிகிச்சை என்ற பேரில் நோயாளிக்கு தீமை பண்ணிடக்கூடாது. நாம கொடுக்கிற மாத்திரையோ இல்ல ட்ரீட்மெண்ட்டோ பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற வலியை விட நன்மைகள் அதிகமா இருக்கணும். அதாவது நன்மைகள் அந்த ஆபத்துகளை மிகைப்படுத்த வேண்டும். பெனிஃபிட்ஸ் ஓவர்வெயிட் த பர்டன்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த வைத்தியத்தை பண்ணக்கூடாது. ஜே ஜஸ்டிஸ், நீதி மற்றும் சம உரிமை. சமூகத்தில் ஏழை பணக்காரன் பாரபட்சம் இல்லாம மருத்துவ உபகரணங்களும் உயிர்காக்கும் மருந்துகளும் நியாயமான சமமான வழியில எல்லாருக்கும் ஃபேர் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்ந்தளிக்கப்படணும். அதுதான் நீதிக்கான ஜஸ்டிஸ். பாஞ்ச் ஈக்குவல்ஸ் பெனிஃபிட், ஆட்டோனமி, நான் ஹார்ம், ஜஸ்டிஸ். இதை மட்டும் நினைச்சிக்கோங்க, MCQவை தட்டி தூக்கிடலாம். 2. பயோ எத்திக்ஸின் வரலாறு, ஸ்டோரி ட்ரிக். இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, அதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு நிறைய வருஷங்கள் இருக்கு. ஒரு கச்சிதமான குட்டி கதை மாதிரி அதை கனெக்ட் பண்றேன், கவனிங்க. 1947 நம்ம சுதந்திர ட்ரிக். இந்தியாவுக்கு 47ல தானே சுதந்திரம் கிடைச்சிச்சு. உலக மெடிக்கல் ஹிஸ்டரியில மனிதர்களுக்கு உடம்பு மேல சுதந்திர உரிமை கிடைச்சதும் இந்த வருஷம்தான். 2ஆம் உலகப்போர் முடிஞ்சப்புறம் வந்த நியூரம்பர்க் ட்ரிபியூனல்ல ஒரு சூப்பர் தீர்ப்பு சொன்னாங்க. இனிமேல் பேஷண்ட்டுக்கு தெரியாம அவங்க உம்மதம், அதாவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்காம எந்த ஊசியும் ரிசர்ச்சும் மனிதன் மேல நடத்தக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ரூல் 1947. 1948 கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு உலக நாடுகள் கூட்டமைப்பான யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் மேல வந்த அதே சம்மத உரிமைய உலகளாவிய உரிமைன்னு தூக்கி பிடிச்சாங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன். 1953 5-3 EC ட்ரிக். இதென்ன 1953? ஹியூமன் மேல பண்ற எந்த டெஸ்டா இருந்தாலும் அதை கண்காணிக்க அமெரிக்கால NIH, நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்ல எத்திக்கல் கமிட்டியை உருவாக்க சொன்ன வருஷம்தான் இது. 1964 and 1975 ஹெல்சிங்கி மாநாடு, த ஸ்டாண்டர்ட். 64ல டிக்ளரேஷன் ஆஃப் ஹெல்சிங்கி வெளியானது. உலக அளவுல மனிதர்களை வச்சு ரிசர்ச் பண்ண பெர்ஃபெக்டான எத்திக்ஸ் ஸ்டாண்டர்டை உருவாக்குனாங்க. இதே மாநாட்டை ஒரு 10 வருஷம் கழிச்சு 1975ல டோக்கியோவில் கொஞ்சம் திருத்தி அப்டேட் பண்ணாங்க. ஹெல்சிங்கி 64, டோக்கியோ 75. 1978 4 பெல் ட்ரிக். எக்ஸாம்ல பல தடவை வந்த கேள்வி பாஸ் இது. மேல படிச்சோமே பாஞ்ச் 4 பிரின்சிபிள்ஸ்னு, அந்த 4 கொள்கைகளை உலகத்துக்கு கொடுத்த டாக்குமெண்ட் பேரு பெல்மாண்ட் ரிப்போர்ட். பெல்மாண்ட் ரிப்போர்ட் 78ல 4 பெல் அடிச்சு 4 கொள்கையை வெளியேட்டாங்க. 1981
யுஎஸ் ஃபெடரல் அதிகாரப்பூர்வமா கிளினிக்கல் ரிசர்ச் எத்திக்கல் கமிட்டிகளை பல கட்டாயமா உருவாக்குனது. ஸ்டாண்டர்ட்ஸ் மேண்டேட்டட். 1990 நான்சி கேஸ் 90 ரைட் டு டை, எனக்கு உயிர் வாழ்வதை விட இறப்பதுதான் அமைதி, தயவு செஞ்சு சாக அனுமதி கொடுங்கன்னு உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கோர்ட் கேஸ் யாருன்னு கேட்பாங்க. அவங்க பேரு நான்சி க்ரூசான். வருடம் 90. 1993 மனித குளோனிங் 3. 1993 3ன்னா ட்ரீ அல்லது உருவம் மாதிரி ஞாபகம் வைங்க. மனிதர்களைப் போலவே இன்னொரு உதிர்ப்பாகமான குளோன், ஹியூமன் எம்ப்ரியோ குளோன் உருவாக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான வருடம் 1993. 1997 நோ குளோனிங் 97. கரெக்டா 4 வருஷத்துக்கு அப்புறம் உஷாரான நம்ம யுனெஸ்கோ 1997ல ஒரு யூனிவர்சல் டிக்ளரேஷன் கொடுத்துச்சு. மனிதர்களை குளோனிங் பண்றதும் மனித ஜீனோம்ல ஏமாத்து வேலை செய்யறதும் கிரிமினல் குற்றம்னு சொன்ன வருடம் 1997. 2019-2020 கரோனா காலகட்டம். எவ்வளவு பெட்ஸுக்கு எத்தனை நோயாளி, ஆக்சிஜனை எப்படி சமமா பிரிக்கிறது, வேக்சினை யாருக்கு ஃபர்ஸ்ட் தர்றதுங்கிற எத்திக்ஸ் சிக்கல்கள் பல வெடிச்ச பீரியட் இது. இது உங்களுக்கே தெரியும். பாத்தீங்களா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் தியரிய ரொம்ப அழகா தமிழ் லாஜிக்கோட படிச்சிட்டோம். பாஞ்ச் தத்துவம்னா பெல்மாண்ட் 1978. ஒத்துக்காம ஆராய்ச்சி பண்ணாதன்னு சொன்னது நியூரம்பர்க் கோட் 1947. சாக உரிமைன்னு கேட்டது நான்சி க்ரூசான் 1990. அவ்வளோதான் பாஸ் மேட்ரே. ஆப்ஷனை பார்த்த உடனே அடிச்சு பிரிப்பீங்க. கடைசியா உங்களுக்கு முக்கியமான ஒரு அலர்ட். பசங்களா, இப்ப நீங்க படிச்ச அத்தனை டாபிக்கோடும் நான் நடத்தின முழுமையான லா அண்ட் ஃபார்மசி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ், பிடிஎஃப் மற்றும் இதை பிராக்டிஸ் பண்றதுக்கான எம்சிக்யூ டெஸ்ட்டுகளின் லிங்க் அத்தனையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ஒரு டைம் கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, நிறைய எம்சிக்யூ அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை தன்னம்பிக்கையும் உங்களை சேரும். நாம கிளியர் பண்றோம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு சிறப்பான ட்ரிக்ஸ் கிளாஸ்ல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். பை பை.